பதிரனா தீபக் கூட இவங்க 2 பேரையும் நெக்ஸ்ட் ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது, குறிப்பாக நம்ம பதிர்னாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்களா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி. டெவால் பிரவேசி சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான வீரராக வந்து இருக்க போகிறாரு. இனிமேல் சிஎஸ்கே டீமுக்காக நிறைய மேட்சஸை வந்து ஆடி கொடுக்க போகிறாரு. இதுக்கான காரணம் என்ன, இப்போதைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம சிஎஸ்கே தொடர்ந்து இவரை வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெவால் பிரவேசை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே டீம் இவரை ஒப்பந்தம் பண்ணதுமே சொல்லியிருந்தோம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருப்பார் அப்படின்னு. அதே போல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அதிரடியான ஆட்டத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல ஒரு முக்கியமான வீரராக வந்து இடம் பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வருஷம் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து விளையாட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாப்பெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவரோட உருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்தளவுக்கு ஃபீல்டிங்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்கை பற்றி தெரியும், சொல்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சூப்பராக வந்து ஆடி கொடுத்துட்ருக்காரு. பட் பவுலிங்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதில்ல. அதுலேயும் இவரை வந்து யூஸ் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போதைக்கு பவுலிங்லேயும் இவரை நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டராக நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து இருக்க போகிறாரு. இந்த வருஷம் இல்லை, இன்னும் நிறைய வருஷம் நம்ம சிஎஸ்கேக்கு கன்ஃபார்மாக இவர் வந்து விளாட போகிறாரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை நம்ம சிஎஸ்கேக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கான்வே ரச்சன் எந்த அளவுக்கு முக்கியமான வீரராக சிஎஸ்கேல இருக்காங்களோ அதே போல் நெக்ஸ்ட் சீசனில் கன்ஃபார்மாக நமக்கு வந்து இருக்க போகிறாரு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார். ஸோ இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இளம் வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தீபக் கூடாவை பார்த்துடலாம். கூடாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அதிக வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு, பட் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. பஞ்சாப் எதிராக ஒரு கம்பேக்கை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து தான் பிளேயிங் லெவலில் வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. பட் பேட்டிங்கில் சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே வந்து தெரியும். நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பதிர்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைங்க. 4 ஓவர் வீசுறாரு, 50 ரன் அசால்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காரு. டெத் ஓவர் கிங்காக இருந்த நம்ம பதிர்னா இப்போ பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து சிக்கியிருக்காரு. ஓல்டு ஆக்ஷன் நியூ ஆக்ஷன் அப்படின்னு கலந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. அதிக ரனை தான் வந்து விட்டு கொடுத்துட்ருக்காரு. அதிக கோடிக்கு நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ரீட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரை வந்து கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். இவரோட இடத்துல இன்னும் எக்கச்சக்கமான நல்ல பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம பத்திரனாவை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூடாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் பதிரனாவை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போதைக்கு பவுலிங்கில் மோசமாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இயருக்கான என்ன தேவையோ அதை கன்ஃபார்மாக பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க வைக்க தான் சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணுவாங்க. போன சீசனில் நம்ம பிராவோ பவுலிங் கோச் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதிக அனுபவம் வாய்ந்த வீரர் நம்ம பத்திரனா இளம் வீரர். ஸோ 2 பேருமே கனெக்ட் ஆகி எக்கச்சக்கமான பவுலிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெத் ஓவரில். பட் இந்த தடவை பவுலிங் கோச்சை பொறுத்த வரைக்கும் சொல்கிற அளவுக்கு பெருசாக வந்து இல்லை. சிஎஸ்கே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பத்திரனாக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா பத்திரனா ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுப்பாரு. இப்போதைக்கு பத்திரனாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் தீபக் கூடாவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம குட்டி ஏபிடி வில்லியர்ஸோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பதிர்னா தீபக் கூட இவங்க தொடர்ந்து சொதப்புறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.